நடைபெற்றிருக்கின்றது ஆலயத்திலே. இது உண்மையான நடந்த சம்பவம். அதனாலே அந்த உண்மையானது உண்மையை பக்தி முக்தியாக பாவனை செய்து உற்சவமாக ஆலயங்களிலே வழிபாடு செய்கின்றோம். திருமலை காட்டிலே ஒரு முறை கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கின்றது. கும்பாபிஷேகம் இடம்பெற்றால் பெருமானை எங்களுடைய கண்களினாலே பார்க்க முடியாது. கர்ப்பகிரகத்திலே இருக்கின்ற சுவாமியினுடைய சக்தி அதிகமாக இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் நிறைவேற்ற உடனே குத்த பூஜை என்று சொல்லப்படுகின்ற குத்த பூஜை, தேவர்களுடைய பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்ற தேவர்களுடைய பூஜை இடம்பெறும். தேவர்களுடைய பூஜை வழிபாடுகள் கதவுகளை எல்லாம், ஆலயத்தினுடைய பிரதான கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு தசமங்கள தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடி, சோழரபஜாரம் போன்ற அற்புதமான அந்த மங்களை பொருட்களை எல்லாம் வைத்து கதவு திறத்து பெருமானை வழிபாடு. முதலிலே கும்பாபிஷேகம் இடம்பெற்றால் தேவர்களுடைய வழிபாடு, அதன் பின்புதான் எங்களுடைய வழிபாடு கிடைக்கும். அதுபோல இந்த திருமலை காட்டினிலே கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று விட்டது. ஆலயத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்ற பெருமானை பார்க்க வேண்டும், வழிபட வேண்டும், பெருமானுடைய திருக்கோலத்தை வழிபட வேண்டும் என்று வலிமையிலே உள்ள வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பங்காடு விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே ஆலயத்தினுடைய கதவுகள் இங்கே மூடப்பட்டிருக்கின்றது. ஆலயத்திற்கு வழிபாட்டுக்கு வந்த அத்தனை அடியவர்களும் ஆலயத்தினுடைய கோபுரவாசலிலே சூழ்ந்திருக்கின்றோம். காரணம், பெருமானை உள்ளே வழிபட வேண்டும், ஆலயத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அங்கே திருமலை காட்டினையும் நடந்த உண்மையான சம்பவம். வருகின்ற பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அப்படியே ஆலயத்தினுடைய பிரதான வாசலிலே நிற்கின்றார்கள். பெருமானை வழிபாடு செய்வதற்கு வருகின்ற அடியவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வழிமேலே வெளிவட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானுடைய தவத்தின் கோலம் உள்ளே இருக்கின்றது. அங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாயன்மார்களில் இருவர், நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் அங்கே பெருமானை வழிபாடு செய்வதற்கு அடியவர்களோடு அடியவர்களாக வருகின்றிருக்கின்றார்கள். அதனாலே அந்த திருமுறையிலே அந்த ஒரு பாடலிலே சொல்றார், புகுவார் பின் புகுவே. அடியவர்களோடு அடியவர்களாக இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆலயத்திலே யாரும் பெரியார்கள் அல்ல, அடியவர்களோடு அடியவர்களாக இருந்தால் ஆண்டவனுக்கு அது பிடிக்கும். அதனாலே புகுவார் பின் புகுவே என்று நாயன்மார்கள் பாடினார்கள். அடியவர்களோடு அடியவர்களாக வந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படியே திருமலை காட்டிலே நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் அடியவர்களோடு அடியவர்களாக கூட்டங்களோடு கூட்டமாக பெருமானை தரிசனம் பண்ண வந்திருக்கின்றார்கள். அங்கே கதவுகளை திறந்து பார்க்கின்றார்கள். கதவுகள் திறவதருள். அந்த திருமலை காட்டிலே இருக்கின்ற அத்தனை விதமான தேவதித்தனர்களை எல்லாம் அழைத்து தேவங்களை எல்லாம் வந்து எப்படியாவது இந்த ஆலயத்தினுடைய கதவுகளை திறந்துவிடலாம் என்று முயற்சி செய்து பார்க்கின்றார்கள். அப்போதும் கதவுகள் திறவதவில்லை. அந்த கிராமத்திலே இருக்கின்ற அந்த கதவுகளை திறக்கின்ற கருவிகளை, உயர்ந்த கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து கதவுகளை திறந்து பார்த்தார்கள். அப்போதும் கதவுகள் திறவதவில்லை. நாயன்மார்களிலே வந்திருக்கின்ற நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த பெருமான் இறைவன் மேலே அதீத அன்பு வைத்தவர்கள். வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் நிறைந்த பக்தி உடையவர்கள். சில பேர் காலையிலே சுவாமி படத்துக்கு பூஜை செய்கின்ற பொழுது, பூஜை படத்துக்கு பூஜைக்கின்ற பொழுது, விளக்கேற்றுகின்ற பொழுது தங்களை அறியாமலே இறைவனோடு கலைப்பார்கள். அந்த உணர்வு வேண்டும். இறைவனோடு பேசுகின்ற பொழுது, இறைவனை வணங்குகின்ற பொழுது, இறைவனை பார்க்கின்ற பொழுது இறைவனோடு நாங்கள் பேச வேண்டும். உணர்வு மூலமாக பேச வேண்டும். இன்னொரு மொழி மூலமாக பேச வேண்டும், பார்வை மூலமாக பேச வேண்டும். நாங்கள் இறைவன் என்பது பிள்ளையாரை பார்த்தோடனே எங்களுடைய கண்கள் எல்லாம் பிள்ளையாருடைய பக்கம் போனோடு எங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் வரும், இன்றைக்கு பிள்ளையார் அழகாக இருக்கிறார். இது எண்ணம் மூலமாக, உணர்வு மூலமாக ஒரு வழிபாடு. அவர் நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஆலயத்தினுடைய கோபுரவாசலிலே சூழ்ந்திருக்கின்றார்கள். கதவுகள் திறப்படவில்லை. அப்போது நாவுக்கரச பெருமான் இறைவன் மேலே, இல்லப்பா இது ஒரு சோதனை, இத்தனை அடியவர்கள் வழிமேலே வழிவைத்து வெளிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானுடைய தவத்திரு கோலத்தை பார்க்க வேண்டும், வழிபட
ஆலய வாசலிலே சூழ்ந்திருப்பது போல அங்கே சூழ்ந்திருந்தார்கள். அப்போது நாமக்கல் பெருமான் இறைவன் மீது அதீதமான அன்பு, இறைவன் மீது அதீதமான பக்தி, அந்த பக்தியை மிஞ்சுவதற்கு அன்றைக்கு எதுவுமே இல்லை. அவருக்குள்ளே ஒரு கவலை, ஒரு ஆனந்த கண்ணீர். இறைவனை பார்க்காதவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை, கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. மனிதனே பெருமானை நினைச்சு கொண்டார். எப்படி எங்கே ஒரு பொருள் இப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை ஒன்று வந்துவிட்டது இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக வெளிநாட்டு பிரயாணம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்றால் நாளை போய் இறங்க முதலில் எங்களுடைய மனதிலே ஒரு கற்பனை வந்துவிடும். நாளை 4:30 மணிக்கு இறங்கி விடுவேன், சொந்தக்காரர் வந்து அழைப்பார்கள் என்று ஒரு கற்பனை ஓடிவிடும் அல்லவா? அதுபோல கனவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. உள்ளே இருக்கின்ற பெருமான் என்ன திருக்கோணத்தில் இருக்கின்றாரோ என்று ஒரு கற்பனையை மனதில் உருவாக்கிவிட்டார் நாவுக்கரசர். அந்த மனதில் இருக்கின்ற இறைவனை கற்பனை வடிவமாக்கி பாடல் ஆரம்பிக்கிறார் பெருமானை நினைச்சு. பன்னினேன் மொழி ஆளுமை பங்கதோ மணியாள் வளம் செய்மறை காணலோ கண்ணில் நான் உன்னை காண கடவினை சித்தமாக வந்து கடவை திறவாயோ என்று பாடுகிறார். அப்படி 10 பாடல்கள் பாடினார், மெய்யுருகி பாடினார். பன்னினேர் மொழி ஆளுமை பங்கதோ என்று சொன்னார். பன்னினேர் மொழி, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மொழிகளுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். பன்னினேர் மொழி ஆளுமை பங்கதோ மண்ணினால் வளம் செய்மறைக்காரோ, இந்த மண்ணுக்கு ஒரு காலம் நீ குறைவிட்டதிலேயே இறைவா. இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை அறியவர்கள் எல்லா வளமும் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? மண்ணினால் வளம் செய்மறைக்காரோ கண்ணில் நான் உன்னை, கண்ணினாலே உன்னை காண கதவினை, உன்னை பார்ப்பதற்கு கண்களை கொண்டு வந்திருக்கின்றேன், புண்ணியம் செய்த கண்களை கொண்டு வந்திருக்கிறேன். கண்ணில் நான் உன்னை காண கதவினை சின்னமாக வந்து கதவை திறவாய் என்று பாடினார். என்னுடைய கண்களினாலே உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன், வேகமாக வந்து இந்த கதவை திறவாய் ஒன்று நாவுக்கரச பெருமான் பாடினார். அப்படி அந்த பாட்டில், அதான் நான் எப்பவும் சொல்லியிருந்தேன், உமரகுரு சுவாமிகள் பாடியிருந்தார் நவராத்திரி சகராக மாலையில். பாட்டும் பொருளும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயணம் என்பார். அந்த பாட்டு பாடினா பாடலிலே பொருள் இருக்கும். அந்த பொருளை உணர்ந்து பாடினா நிச்சயமாக இறைவனை மகிழ்விப்பார். எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுக்கும் உணர்வு இருக்கும். அதுபோல அந்த நாமக்கல் பெருமான் பாடின பாட்டு அத்தனை வரிகளுக்கும் உணர்வு பூர்வமாக உயிரூட்டப்பட்டது. அந்த உணர்வுகள் இறைவனை திங்கியது. இதன் கதவை மூடி வெளியிலே இருந்து பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பாடல் காதிலே விழுந்து தன்னை மறக்கின்றார், தன்னுடைய உணர்வுகளை மறக்கின்றார், தான் கட்டக்கிரகத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அப்படியே அவருடைய உணர்வுகள் பக்தி சுழங்கி அப்படியே கதவுகள் தானாக திறக்கப்பட்டது. அதுதான் பக்தி முக்தி பாவன உற்சவம். நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள் எத்தனையோ எல்லாம் ஆலயங்களில் இடம்பெறுவதில்லை. ஏன் ஆலயங்களிலே இந்த பக்தி முக்தி பாவன உற்சவம் இடம்பெறுகிறார்? இவர்களுடைய பக்தி உண்மையானது என்பது போல ஆலயத்துக்கு வந்து வழிபடுகின்ற அடியவர்களுடைய பக்தியும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆலயத்தில் இந்த பக்தி முக்தி பாவன உற்சவம் இடம்பெறுகின்றது. இன்றைக்கு கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. எத்தனை அடியவர்கள் வந்து பெருமானை வழிபடுவதற்கு வந்திருக்கின்றோம். இப்போது நாவுக்கரசர் பெருமாள் மாதிரி ஆலயங்களுடைய தலைவரை பாவனை செய்து இப்போது நாவுக்கரசர் பெருமான் பாடின அத்தனை பாடல்களை பாடி கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றது. நீங்களும் மனதினாலே பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுமாறு வேண்டுகிறோம். யாழுமை பங்கரோ மண்ணிலார்களும் செய்யும் மறை காடலோ கன்யாகருமே கரவி சின்னமாத திறந்தருள் செய்ய செஞ்சடை யாக கரிசரோகோ மூகுந்த கார்முகிலும் உதிக்கண்டரோகோ ஆண்டி கொண்ட நீரே அருள் செய்திடுவோம் நீண்டமா கடலில் வழி அட்டமூர்த்தியதாகிய அப்பரோகோ குட்ட
பிறப்பின் அரிய நான்மறை யோதிய நவரோ பெரியவான் புலன் சுட்ட சுவந்தரோ விதிகொள் கோவன ஆடி விதித்தரோ பெரியவான் கரவம் பிரிப்பிக்கவே மலையில் நீடிரி உம்மரை காடலோ கலைகள் வந்து எங்கும் கலரோச்சலோ கிளையில் மாமணி வண்ண குருவரோ தொலைவிலாத கதவம் துணை பூக்கும் வாழை உரணியருகலாம் ஆக்கும் கண்கொழில் பூமலை கடலோகம் ஆக்கும் காண்பரி இடை கேளுமை நோக்கி காண கதவை திறவுமே திறவுமே கொடி பூசும் விகிதரோ அந்த மில்லி ஆதிமணக்காரரோ எந்தை அடியார் வந்து இறந்திட இந்த மாதர பங்குனி நீக்குமே ஆறு கூடும் அரிமணை காடரோ ஊரும் மாதுமை இந்த குடகரோ ஏறதேறிய எம்பெருமானந்த மாறிலா கதவம் பை நீக்குமே சுண்ணவெண்கொடி ஊதும் சுவண்டரோ பணியேறும் தோறும் பரமரோ அண்ணலாகாரி அரிமறை காடரோ திண்ணமாக கரவம் திறம் பின்னிலார் விரும்பி எதிர்கொள்ளவே பன்னூடார் வணங்குமறை காடரோகம் கண்ணிலாமை காண கரவினை திண்ணமாக திறந்தருள் செய்தினே அரக்கனை விரதார் அரிதிட்டனே இலக்கமுண்டில்லும் பெருமானிலே சூரைக்கும் புன்னைகள் சூழ்மலை கடல்